ராமன் வந்து சத்திரியன் தான் எழுதியிருக்கு. கம்பராமாயணத்திலும் எழுதியிருக்கு. வால்மீகி ராமாயணத்திலும் எழுதியிருக்கு. ஆனா, அந்த ராமன ஆரியன் என்ற பிராமணன் என்று இங்கே வர்ணிக்கிறார் ஓ! தமிழ்நாடுல. ராமன் வேற யாரும் இல்ல, ஆரியன். ராவணன் வேற யாரும் இல்ல, தமிழன். ஒரு ஆரியன் வந்து தமிழன கொன்னான் அப்படின்னு இனக்கலவரத்த தூண்டுறாங்க. இப்போ ராமாயணத்தில எந்த இடத்துலயும் வந்து அவன் ஆரியன் என்று சொல்லப்படவில்லை. ஆரியன் என்ற சொல்லுக்கு மரியாதைக்குரியவன்னு அர்த்தம் அவ்வளதான். அது வந்து ஒரு ஜாதிய குறிக்கல. இப்ப நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தா உங்கள ஆரியன்னு சொல்லலாம். ராவணனுடைய தந்தை புலஸ்தியர். புலஸ்தியர் என்ற மகிழ்ச்சியை தான் மிகுந்த ஒரு கோபாவேசமா இருந்தபோது, தன்னுடைய அம்சமாக விஸ்ரவசர் என்ற ஒரு இன்னொரு ரிஷி பிறக்கிறார். அவரும் புலஸ்தியர் தான், வேற யாரும் இல்லை. அவரிடமிருந்து இந்த ராவணன் தோன்றினான். அவரு பிராமணன். புலஸ்தியர் பிராமணன். ம். அப்போ கைகசி தேவிக்கும் புலஸ்தியருக்கும் 2 பேரும் பிராமண தம்பதிகள். அவர்களுக்கு பிறந்தவன் ராவணன். அவன் பிராமணனா இருந்ததனாலே சகல வேதங்களையும் அவன் படித்தான். அவனுக்கு தெரியாத வேதம் இல்லை. 4 பேத்து 4 வேதமும் படித்தான். 4 வேதமும் படித்தான். அவன் வந்து மன அடக்கத்தில் அதிகமா இருந்ததுனாலே, பிரம்மாவை நோக்கி பல 1000 ஆண்டுகள் தவம் செய்து வரம் வாங்கினான். என்ன வரம் வாங்கினான் அப்படின்னா, என்னை யாரும் தோற்கடிக்கக்கூடாது. நான் மத்தவங்கள அடிப்பேன், அவங்க என்னை திருப்பி அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வரங்கள கேட்டு தொலைச்சான். பிரம்மா வந்து அவன் ரொம்ப கஷ்டமாய் தவம் இருந்தான். என்னன்னா, தன் தலையவே அறுத்து வச்சான். நெருப்புல போட்டான். அந்த கன்றாவிய பொறுக்காம அவர் தோன்றிட்டார். "உனக்கு என்னடா வேணும் சொல்லி தொலைடா" அப்படின்னு இந்த வரத்த குடுத்துட்டாரு அப்படின்னு கதை சொல்லுது. அந்த வரங்களை வாங்கின உடனே அவன் என்ன பண்ணான், முதல்ல அவங்க அண்ணன் குபேரன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் செல்வத்துக்கு அதிபதி. அவன ஓங்கி அடிச்சு, புஷ்பக விமானம்னு ஒரு பறக்கிற விமானம் வச்சிருக்கீல்ல, குட்றா எனக்கு அது அப்படின்னு அத வாங்கிக்கிட்டு அண்ணன்ட்டயே. அண்ணன்கிட்ட வாங்கி, அப்போ அவன் தான் இலங்கைக்கு அதிபதியா இருந்தான் குபேரன். ஓ! அவன ஓங்கி சாத்தி, "ஓடுறா இனிமேல் ஏன் ஆடுறா?" அப்படின்னு அவன் நாட்டை விட்டே துரத்தி அவன் தப்பிச்சும் பொழச்சுன்னு ஓடியே போயிட்டான். ஏன்னா பிரம்மாவுடைய வரம் இருக்கு. அவன ஒண்ணும் செய்ய முடியல. அப்போ அண்ணனுடைய நாட்டையும், அண்ணனுடைய புஷ்ப விமானத்தையும் பிடுங்கிக் கொண்டு இவன் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான். பண்ணி உட்காந்து ஆள ஆரம்பிச்சான். அடுத்தாப்புல பார்த்தான், அண்ணன புடுங்குனா பத்தாது, மத்தவனையும் புடுங்கணுன்ட்டு தேவலோகத்துக்கு போனான். இந்திரனை உதைச்சான். நவகிரகங்கள உதைச்சான். நவகிரகங்கள கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. சனீஸ்வரன் என்ன செய்வாரோ, வியாழன் என்ன செய்வாரோ, வாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையில சிம்மாசனத்துக்கு ஏறக்கூடிய படிக்கட்டுகளாக இந்த நவகிரகங்களை படுக்க வச்சான். நவகிரகங்கள் நெஞ்சில கால் வச்சு தான் ஒவ்வொரு நாளும் ஏறுவான். அந்த மாரி அவன் ஆட்சி பண்ணினான்.